जय जय श्री चैतन्य जय नित्यानंद जय जय श्री चैतन्य जय नित्यानंद जय द्वैत चंद्र जय गौर भक्त वृंद जय द्वैत चंद्र जय गौर भक्त वृंद जय जय श्री चैतन्य जय नित्यानंद जय जय श्री चैतन्य जय नित्यानंद जय द्वैत चंद्र जय गौर भक्त वृंद जय द्वैत चंद्र जय गौर भक्त वृंद जय जय श्री चैतन्य जय नित्यानंद जय द्वैत चंद्र जय गौर भक्त वृंद चैतन्य चरितामृतम की चैतन्य महाप्रभु की कृष्णा सगुराज गोस्वामी राज विभार की शील प्रभुपाद की जय गौर प्रेमानंदे हरि हरि ओम हरे कृष्णा. ஓகே ஆரம்பிக்கலாம். 48 மூணு ஸ்லோகம் படிக்கலாமா? பெருசாக இருந்தால் 2, ஓகே, இல்லை 3, ஒரு பக்கம் கணக்கு வச்சுக்கலாம். ஓகே, ஈஸ்வரி ஜெயேஷ் மாதிரி ஆரம்பிங்க. 48. ஓ சரி, சாரி அவங்க ஃபஸ்ட் படிக்கிற பார்த்தீங்கன்னா அவங்க கிளம்புன்றாங்க. சரி, சுதாமதி படிங்க. 48. விதாயா சமயா பிரபு கோகில சபாரே विदया समया प्रभो कहिला सबारे प्रत्यब्द आसिबे सबे गुंडीचा देखी बारे प्रत्यया पते हसिपे सबे कुंडिसा தேகி பாரே. அவர்கள் அங்கிருந்து புறப்பட்ட சமயத்தில் எல்லா பக்தர்களிடமும் பகவான் வேண்டிக் கொண்டார். அன்பு கூர்ந்து ஆண்டுதோறும் குண்டிசா கோயிலுக்கான பகவான் ஜெகநாதரின் பயணத்தினை குறிக்கும் ரத யாத்திரை திருவிழாவினை காண இங்கே வாருங்கள். பொருளுரை. சந்திர சலத்தில் குண்டிசா என்ற பெயர் கொண்ட ஒரு கோயில் உள்ளது. பகவான் ஜெகநாதர், பலதேவர், சுபத்ரை ஆகிய மூவரும் 3 ரதங்களில் பூரி கோயிலில் இருந்து சுந்தரா சலத்திலுள்ள குண்டிசா கோயிலுக்கு இழுத்து செல்லப்படுகின்றனர். ஒடிசாவில் இந்த ரத யாத்திரை திருவிழாவானது குண்டிசாவின் ஜெகநாதரின் பயணம் என்று அறியப்படுகிறது. மற்றவர்கள் இதனை ரத யாத்திரை திருவிழா என்று பேசுகின்றனர். ஒடிசாவில் வசிப்பவர்களோ இதனை குண்டிசா யாத்திரை என்றே குறிப்பிடுகின்றனர். ஸோ இப்போ என்ன பண்ணி எப்போ பார்த்துருக்கோம், மத்திய காண்டம் வந்து ஃபுல்லாக பாஸ்ட் டென்ஸ் தான். ஆதியில் பார்த்தீங்கன்னா நிறைய கருத்துக்கள், ஓகே, நிறைய ஃபிலாசபி. மத்தியில வந்து நிறைய பாஸ்ட் டென்ஸ், ஓகே. ஸோ அங்கே பெங்கால்லேருந்து வர டிவோட்டிஸ்லாம் சொல்கிறாங்க, வருஷம் நீங்கள் வரணும் சொல்கிறாங்க, ஓகே. ஸோ சத்திர மாப்பிள்ளை சொல்கிறாங்க, எல்லாரும் வருஷம் வந்து ஜெகநாதருடைய ரத யாத்திரையில் கலந்துக்கணும். 4 மாதம் தங்குவாங்க எல்லா பெங்கால் டிவோட்டிஸும். ஸோ ரத யாத்திரைங்கிறது ஜெகநாத் டெம்பிள்லேருந்து குண்டிச்சா டெம்பிள் போகிறது, ஓகே. இந்த 3-4 கிலோமீட்டர் இருக்கும், ஓகே, அந்த ரோட்டில். இதுதான் குண்டிச்சா யாத்திரைன்னு சொல்லி ஒரிசாவில் சொல்கிறாங்க. நம்மலாம் ஜெகநாத் யாத்திரைன்னு சொல்லுவோம். ஜூன் மாதம் மேக்ஸிமம் வரும். இது பயங்கர ஃபேமஸ், ஓகே. நிறைய வருடங்களாக இது பண்ணிகிட்டு இருக்காங்க. ஜெகநாத், பல்தேவ், சுபத்ரா வந்து ரதத்தில் வச்சு இழுத்துட்டு வருவாங்க. அதே மாதிரி ரத யாத்திரை இங்கேயும் சென்னையிலையும் பண்ணுறோம் நம்ம. அதில் சில இஷ்யூலாம் வந்து லேட்டஸ்ட்டாக அவங்க வந்து பிரபுபாதர் வந்து ரத யாத்திரை வந்து உலகம் ஃபேமஸ் பண்ணி பரப்பினதுனால அவங்களுக்கு கொஞ்சம் இன்வெஸ்டர்ஸ் வந்துச்சு, பூரி டெம்பிள்காரங்களுக்கு. ஸோ ரத யாத்திரை எப்போனாலும் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஜனவரி மாதம் மேக்ஸிமம் சென்னை ரத யாத்திரை பண்ணுவோம். ஜனவரி இங்கே முடிஞ்சவொன்னே 1 வாரம் கழிச்சு கோயம்புத்தூரில் பண்ணுவாங்க. ஸோ அங்கே உள்ள டிவோட்டிஸ் இங்கே வருவாங்க, இங்கே உள்ள டிவோட்டிஸ் அங்கே போவாங்க. இப்போ இந்த பூரி ஜெகநாத கோயிலில் உள்ளவங்க அட்மினிஸ்ட்ரேஷன் என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்த மாதிரி ரத யாத்திரை வந்து நீங்கள் இஷ்டப்படி பண்ணக்கூடாது இஸ்கான்காரங்கன்னு சொல்லி அவங்க பெரிய பிரச்சனை பண்ணி கேஸ் போடல, நிறைய பிரச்சனை பண்ணி இஸ்கான் அவங்க பேசி கடைசியில் அவங்க வந்து ஜூன் மாதம் நாங்கள் எப்போ சொல்லணுமோ அந்த 1 மந்த்துக்குள்ளே எல்லாம் ரதயாத்திரை முடிச்சுட்டாங்க. அதனால் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் மேக்ஸிமம் ஒரே டயத்தில் வைக்கிற மாதிரி இருக்கும், ஓகே. டிவோட்டிஸ்லாம் ஒரே இடத்துல இருக்கிற மாதிரி ஆகிடுச்சு. இப்போ அந்த முந்தியெல்லாம் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் போவாங்க, அப்படி வரிசையாக வச்சுருப்பாங்க ரத யாத்திரை எல்லோரும் கலந்துக்கிற மாதிரி. இப்போ அந்த மாதிரி இல்லாமல் எல்லாம் ஒரே டயத்தில் இந்த மாதிரி பண்ணிட்டாங்க. லேட்டஸ்ட்டாக கூட ஒரிசா அந்த
பூரியில் வந்து ஜெகநாத் டெம்பிள் வரக்கூடாதுன்ற மாதிரி அவங்க ரூல்ஸ் போட்டாங்க. ஏன்னா இஸ்கான் வந்ததுன்னா பயங்கர பாப்புலர் ஆகிடுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரிலாம் அவங்க பண்ணாங்க. அதே மாதிரி டிவோட்டிஸை வந்து நம்ம அயல்நாட்டு பக்தர்களை கோயிலுக்குள்ளே விட முடியாதுன்னு சொல்லி அந்த பாண்டாக்கள்லாம் பிரபுபாதம் இருக்கும்போது சண்டை போட்டான். பிரபுபாதம் என்ன பண்ணார், நான் டெம்பிளுக்குள்ள வர மாட்டேன்னு சொல்லிட்டார். ஓகே, ஸோ இந்த மாதிரி அவங்க வந்து ஒரு உடல் தோட்டத்தை பார்த்து என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மாதிரி அவங்க பக்தர் யாருன்னு சொல்லி டிசைட் பண்ணுறாங்க. இருந்தாலும் நம்ம என்ன பண்ணக்கூடாது, குண்டிச்சா டெம்பிள் பூரி ஜெகநாத் டெம்பிளை வந்து நம்ம விசிட் பண்ணோம். அவங்கள பாண்டாக்களை வந்து பழிச்சு சொல்லக்கூடாது. அது வந்து அபராதமாக முடிஞ்சிடும். நம்ம அவங்களோட தான் அவங்களுக்கு தெரிஞ்சது அவ்வளோதான். ஸோ 49 லேட்டஸ்ட்டாக குரு மகாராஜ் கூட ஒன்று ஷேர் பண்ணார். குரு மகாராஜ் வந்து அவரும் பேசும்போது கேட்டிருக்காரு, இந்த மாதிரி கொடுங்க எனக்கு ஃபாரின் டிவோட்டிஸ்லாம் வர மாதிரி அனுமதி இல்லைன்னா அவங்க முடியாதுன்ட்டாங்க. அப்போ தான் குரு மகாராஜுக்கு வந்து அங்கே வெஸ்ட் பெங்காலே ஒரு இடம், அந்த பேர் மறந்து போச்சு, அந்த இடத்துல பெரிய ஜெகநாத் கோயிலே கட்டி கொடுத்தாங்க கவர்மெண்ட், மம்தா பானர்ஜி. ஸோ இந்த மாதிரி நமக்கு ஒரு ஜெகநாத் பிளேஸ்க்குள்ளே போகணும் தான். அதே மாதிரி டெம்பிள், அதே அளவு உயரம், கோபுரம் எல்லாமே அதே மாதிரி கட்டி கொடுத்தாங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி இஸ்கான் தான் அதை வந்து மேனேஜ் பண்ணுறாங்க. இப்போ அந்த பேர் நல்ல ரதயாத்திரை பயங்கர சிறப்பாக பண்ணாங்க அவங்களும். அது இஸ்கான் ஃபுல்லி மேனேஜ்டு. 49 பிரபு ஆக்ஞாயா பக்தகனா பிரத்யப்த ஆசியா. பிரபு ஆக்ஞாயா பக்தகணா பிரத்யபத ஆசியா. குண்டிச்சா தேகியா ஜானா பிரபுரே மிலியா. குண்டிச்சா தேகியா ஜனா பிரபுரே மிலியா. ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுவின் கட்டளையை பின்பற்றி எல்லா பக்தர்களும் ஆண்டுதோறும் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுவை காண வருவது வழக்கம். ஜெகநாத பூரியில் அவர்கள் குண்டிச்சா திருவிழாவை தரிசித்துவிட்டு 4 மாதங்கள் கழித்து இல்லங்களுக்கு திரும்புவர். இந்த மாதிரி பண்ணாங்க. ஓகே, எல்லாரும் வராங்க. ஓகே, ஸோ இப்போ 50 விம்சதி வஜ்ராய் சே கைலா கதாகதி. விம்சதி வத்சரா ஐசே கைலா கதாகதி. अन्योन्ये दुहारा दुहाभिना नाहि स्थिति. अन्योन्ये दुहारा दुहाविना नाहि सदिति. இந்த சந்திப்பு தொடர்ந்து 20 ஆண்டுகளுக்கு நிகழ்ந்தது. பகவானும் அவரது பக்தர்களும் ஒருவரை ஒருவர் சந்திக்காமல் மகிழ்ச்சியாக வாழ இயலாது. எனினும் அளவிற்கு சூழ்நிலை மிகவும் தீவிரம் ஆகியது. தேங்க்யூ மாதாஜி. ஸோ இந்த மாதிரி 20 வருஷங்களாக எவ்ரி இயர் மீட் பண்ணியிருக்காங்க. ஓகே, எவ்ரி இயர் ரதயாத்திரை மீட் பண்ணுவாங்க, 4 மாதம் இருப்பாங்க, போவாங்க. அந்த மாதிரி அந்த ரதயாத்திரை பார்த்தீங்கன்னா பயங்கர கூட்டமாக இருக்குது. இப்போலாம் அந்த ரோடு ஃபுல்லாகவே ஆக்குபைடாக இருக்கும். ஓகே, இப்போ அடுத்தது ஈஸ்வரி ஜெயஸ்ரீ மாதாஜி படிங்க. போயிட்டாங்களா, வருவாங்க. மலைவாச ப்ரோ, ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா ப்ரோ. Satya Mataji, you are able to take, na? You are following, right? No, Prabhuji, you I'm finding still. Oh yeah, sure. You are tell me now. You are tell me. I will. Hasini, our number account. Satya Mataji number. இது இல்ல என் போன்ல அனுப்பு சத்யா மாதாஜிக்கு. இந்த லேட்டஸ்ட் Chaitanya Mahaprabhu. One Prabhuji, Chaitanya. Yeah, she will send the link. Wait, this is 1.51. Madhya-lila. Okay, Chaitanya Sadam only 1.51. Sadhan, my wife will send. Okay. Okay. Okay, Hare Krishna. Thank you. Thank you, Hare Krishna. Okay. Sarada Mataji நீங்க படிங்க. ஈஸ்வரிய படிங்க. சேசாரா ஜெய ரஹே 12 வத்சரா. द्वादश वत्सर कृष्णा विराह लीला प्रभुर अंतरा. கடைசி 12 ஆண்டுகளை பகவான் தமது இதயத்தினுள் கிருஷ்ண லீலைகளின் பிரிவினை அனுபவிப்பதில் செலவிட்டார். ஸ்ரீ கிருஷ்ண சைத்தன்ய மகாபிரபு கிருஷ்ணரின் பிரிவினை கோபியர்களின் ஸ்தானத்தில் அனுபவித்தார். கிருஷ்ணர் கோபியர்களை விட்டுவிட்டு மதுராவிற்கு சென்ற போது கோபியர்கள் தங்களது வாழ்நாள் முழுவதும் அவருக்காக அழுதனர். அவரின் பிரிவினை தீவிரமாக உணர்ந்தனர்.
பிரிவின் இந்த பரவச உணர்ச்சியானது ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுவினால் அவரது சொந்த செயல்களின் மூலமாக விசேஷமாக முன்வைக்கப்பட்டது. ஸோ இந்த விப்ரலம்ப சேவா கடைசியாக சைத்தன்ய மகாபிரபு இதை வந்து என்ஜாயின்னு போட்டிருக்காங்க. ஓகே, துயரம் கிடையாது, என்ஜாய்மெண்ட். சத்யமணி ஸ்ரீ சன்டியூ. ஓகே ஓகே. ஸோ கிருஷ்ணர் வந்து கோபிகளை விட்டுட்டு மதுரா போனோடனே கோபிஸ் வந்து அவங்க வாழ்நாள் ஃபுல்லாக என்ன பண்ணாங்க, அழுதுகிட்டே இருந்தாங்க. ஓகே, ஸோ இந்த ஃபீலிங் எக்ஸ்ட்ராடி ஃபீலிங் இதுதான் சைத்தன்ய மகாபிரபு இந்த ரோல் எடுத்து வந்திருக்காரு. அதனால் அந்த ஃபீலிங்கை வந்து என்ன பண்ணுறார் சைத்தன்ய மகாபிரபு வந்து ஃபுல்லாக அனுபவிக்கிறார். ஓகே, இதான் நான் பார்க்குறோம். 52 படிங்க. நிரந்தர ராத்திரி தின விஹார உன்மாதே விரக உன்மாதே நிரந்தர ராத்திரி தின விரக உன்மாதே ஆசே காண்டே நாச்சே காயா பரம விஷாதே ஆசே காந்தே நாச்சே காய பரம விஷாதே. பிரிவின் மனோபாவத்தில் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு இரவு பகலாக உன்மத்தத்தில் இருந்தார். சில நேரங்களில் சிரித்தார், சில நேரங்களில் அழுதார், சில நேரங்களில் ஆடினார், சில நேரங்களில் பெரும் வருத்தத்துடன் ஜெபம் செய்தார். உண்மத்தான மேட்னஸ். இதே மாதிரி ஸ்ரீமத் பாகவத்ல ஒரு ஸ்லோகம் வரும் இல்லையா, பரமத்தா நூனம் பிரமத்தா குருத்தே விகர்மா எதிந்திரியா பிரீத்தையா புனோதி ந சாது மன்யே தெரியுமா உனக்கு? நூனம் பிரமத்தா குருத்தே விகர்மா எதிந்திரியா பிரீத்தையா புனோதி ந சாது புனோயம் அசனபிக்லேசத ஆசதேகா. ஓகே, இது என்னன்னா, இது பரமாத்தா என்னன்னா மேட்னஸ். இது வந்து தன்னுடைய உடலை வந்து புலந்திருத்திய அனுபவிக்கணும்னு சொல்லி மேட்னஸ் பைத்தியமாக இருக்குது. இங்கே என்னன்னா உண்மைத்தான். எதில் மேட்னஸாக இருக்காரு சைத்தன்ய மகாபிரபு? டே நைட்டாக கிருஷ்ணரை பற்றி நினச்சி தனியாக சீக்கிறாரு, தனியாக அழுதாரு, டான்ஸ் பண்ணுறாரு. சம்டைம்ஸ் சாண்டட் கிரேட் சாரோ அப்படி கிருஷ்ணா கிருஷ்ணான்னு சொல்லி அழுதாரு. சில சமயம் யார் இருக்காங்க தெரியாது, திடீர்னு கிருஷ்ணான்னு கத்துவார். இந்த மாதிரி அவர் வந்து பரவசத்தில் இருக்கார். இதையும் உண்மைத்தான் சொல்கிறாங்க. அந்த மெட்டீரியலிஸ்டிக் பௌதிகவாதி இருக்காங்கல்ல, அவங்க மேட்னஸ் ஆஃப்டர் வெல்த்து மணி உமன், பணம், அப்புறம் பெண்கள், லேண்ட், இந்த மாதிரி இதில் போவாங்க. அதுவும் மேட்னஸ், அது வேற மேட்னஸ். ஓகே, 53 படிக்க மாட்டேன். அடுத்து ஈஸ்வர ஜெயஸ்ரீ மேரேஜ் படிக்கலாம். ஜெயகாலே கரேனா ஜெகநாத தர்ஷனா காலே கரேன ஜெகநாத தர்ஷன மனே மாமே குருக்ஷேத்ரே பாச்சி மிலனா பாவே குருச்சேத்ரே பாங்யாசி மிலன. அச்சமயத்தில் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு பகவான் ஜெகநாதனை தரிசிக்க செல்வார். அப்போது நீண்ட நாள் பிரிவிற்கு பின்னர் கிருஷ்ணரை குருச்சேத்திரத்தில் கோபியர்கள் கண்டபோது அவர்களுக்கு இருந்த உணர்ச்சிகளை சைத்தன்ய மகாபிரபு அப்படியே வெளிப்படுத்தினார். கிருஷ்ணன் தம்முடைய சகோதர சகோதரியுடன் குருச்சேத்திரத்தை காண வந்தார். குருச்சேத்திரத்தில் யாகம் நிகழ்த்திய சமயத்தில் தம்மை காண வரும்படி அவர் எல்லா விருந்தினவாசிகளையும் அழைப்பு விடுத்திருந்தார். சைத்தன்ய மகாபிரபுவின் இதயம் கிருஷ்ணரின் பிரிவால் எப்போதும் நிறைந்திருந்தது. ஆயினும் ஜெகநாதரின் கோயிலை தரிசிப்பதற்கான வாய்ப்பு கிடைத்த மாத்திரத்தில் குருச்சேத்திரத்தில் கிருஷ்ணரை காண சென்ற கோபியர்களின் எண்ணத்தில் அவர் முற்றிலுமாக மூழ்கினார். ஈஸ்வர ஜெயஸ்ரீ 54 படிக்கணும் நீங்க. சரிங்க. இங்க இடையில போயிட்டீங்க, கனெக்ஷன் கட்டி இதாயிடுச்சு, ஃபோன் கால் வந்துச்சா? ஆமாங்க ப்ரோ, கரண்ட் இல்ல ப்ரோ, மொட்டை மாடியில உட்கார்ந்துட்டு இருக்கேன் ப்ரோ. ஓ, மொட்டை மாடியில. ஓகே ஓகே ஓகே. Krishna has come to Kurukshetra with his brother and sister to visit. இந்த பாஸ்ட் டைம் ரிமெம்பர் பண்ணுறாங்க. ரத யாத்திரை பண்ணும்போது நான் வச்சுக்கணும், கிருஷ்ணரை வந்து நம்ம ஜெகநாத பல்தேவ சுதரா வந்து விருந்தாவனுக்கு கூப்பிட்டு போகிறோம். ஓகே, இதுதான் நம்மளுடைய மூடாக இருக்கணும். ஓகே, ஸோ ஜெகநாத பார்த்தோன்னே அவர் கோபியோட மூட போயிட்டார். அவர் ஜெகநாதரை ஷியாம் சுந்தரா பார்த்தார். இந்த மாதிரி. ஓகே ஓகே. 54 ரத ஜாத்ராயா கே ஜபே கரேன நர்த்தனா ரதயாத்ராயா கே ஜபே கரேன நர்த்தனா தாஹாயே பதமாத்ரா கரயே காயனா தாஹாயே பதமாத்ரா கரயே காயனா. திருவிழாவில் ரதத்திற்கு முன்பாக சைத்தன்ய மகாபிரபு நடனம் ஆடும் போது அவர் எப்போதும் பின்வரும் 2 வரிகளை பாடுவது வழக்கம். 2 வரியில பாடுவார். இதை வந்து பாடுவார் எப்பயுமே. ஓகே, இது சான்ஸ்கிரிட் என்ன இது? பெங்கால் தானே? சைதே பிராணநாதா பாயினு
அப்படியே வரும், எப்படி படிக்கிறது? ஜூரி கேனு சைதே பிராணனதா பாயினு ஜாஹலாஹி மதன தஹனே ஜூரி கேனு. இப்படி பாடுங்க அதை எப்படி படிங்க. சைதே பிராணநாதா பாயினு ஜாதாலாகி மதன தஹனே ஜூரி கேனு. படிங்க மாதாஜி, அந்த ஸ்லோகம் படிங்க. பிராணநாதா பாயினு ஜாகலாகி மதன தகனே ஜூரி கேனு. யாருக்காக காமத்தியில் இருந்து கொண்டிருந்தேனோ அந்த பிராணநாதரை நான் அடைந்து விட்டேன். பொருளுரை ஸ்ரீமத் பாகவதத்தில் 10.29.15 கூறப்பட்டுள்ளது. காமம், குரோதம், பயம், ஸ்நேகம், ஐக்கியம், சௌக்ருதம் ஏவச நித்தியம் கரவு விதத்தோதோ யாந்தி தன் மயதம் கீதே. காம என்பது காம விருப்பங்களையும், பய என்பது அச்சத்தினையும், குரோத என்பது கோபத்தினையும் குறிக்கின்றன. ஒருவன் ஏதாவது ஒரு வழியில் கிருஷ்ணரை அணுகினால் அவனது வாழ்க்கை வெற்றி அடைகிறது. கோபியர்கள் கிருஷ்ணரை காம விருப்பத்துடன் அணுகினார். கிருஷ்ணர் மிகவும் அழகிய இளைஞனாக இருந்தார். அவர்கள் அவரை சந்தித்து அவருடைய சங்கத்தினை அனுபவிக்க விரும்பினார். ஆனால் இந்த காம இச்சையானது பௌதிக உலகில் காணப்படும் இச்சையிலிருந்து வேறுபட்டதாகும். இது பௌதிக காமத்தை போன்று தோன்றலாம், ஆனால் உண்மையில் இது கிருஷ்ணரை கௌரவக்கூடிய மிக உயர்ந்த ரூபமாகும். சைத்தன்ய மகாபிரபு ஒரு சன்னியாசியாக இருந்தார். அவர் இல்லத்தையும் எல்லாவற்றையும் துறந்திருந்தார். அவர் நிச்சயமாக எந்த ஒரு பௌதிக காம விருப்பத்தாலும் தூண்டப்பட முடியாதவர். எனவே மதன தகனே காமத்தீயில் என்னும் வார்த்தையினை அவரை உபயோகிக்கும் போது அவர் தூய கிருஷ்ண பிரேமையினை குறிப்பிடுகிறார். அவர் கிருஷ்ணரின் பிரிவு என்னும் நெருப்பில் எரிந்து கொண்டிருந்தார். கோயிலும் சரி, ரத யாத்திரையும் சரி, எப்போதெல்லாம் சைத்தன்யா மகாபிரபு ஜெகநாதரை சந்தித்தாரோ தற்போது என் பிராணநாதரை அடைந்து விட்டேன் என்று நினைப்பது அவரது வழக்கம். மோரா பிராணநாதா ஒரு பாட்டு வரும்ல, ஒரு படுவல்ல, மோரா பிராணநாதா, ரொம்ப அருமையான சாங். இதுவும் சைத்தன்ய சாங் தான் வரும். சத்யநாராயண் கான் படுவான்னு நினைக்கிறேன். நான் இருக்கா? ஸோ அது நல்ல பாடல். ஓகே, சரி மாதாஜி இன்னொரு ஸ்லோகம் படிச்சுங்க. ஏ துயா கானே நாச்சேன த்விதிய பிரஹரா. कृष्णलया व्रजे जा ए भाव अंतरा. ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு இந்த பாடலை செய்த பிராணநாதா குறிப்பாக நாளின் பிற்பகுதியில் பாடுவது வழக்கம். கிருஷ்ணரை அழைத்துக் கொண்டு விருந்தாவனத்துக்கு திரும்புகிறேன் என்று அவர் எண்ணுவார். இந்த மனோபாவம் அவரது இதயத்தில் எப்போதும் நிறைந்திருந்தது. பொருளுரை ஸ்ரீமதி ராதாராணியின் மனோபாவத்தில் எப்போதும் மூழ்கியிருந்த ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு கிருஷ்ணர் விருந்தாவனத்தை விட்டு மதுராவிற்கு சென்ற போது ராதாராணியினால் உணரப்பட்ட கிருஷ்ண விக்கிரகத்தை உணர்ந்தார். இந்த பரவச உணர்ச்சிகள் விரக பிரேமியின் அடைவதற்கு மிகவும் உதவியாக அமைகின்றன. ஒருவர் கிருஷ்ணரை காண்பதில் அதிகமான இயக்கம் இயங்கிக் கொண்டிருக்க கூடாது, மாறாக அவருடைய பிரிவின் பரவசத்தினை உணர வேண்டும் என்பதை ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு அனைவருக்கும் கற்பித்துள்ளார். உண்மையில் கிருஷ்ணரை நேருக்கு நேராக காணும் விருப்பத்தை காட்டிலும் அவருடைய பிரிவை உணர்வது சிறந்ததாகும். கோகுலவாசிகளான விருந்தாவன கோபியர்கள் கிருஷ்ணரை குருச்சேத்திரத்தில் சூரிய கிரகணத்தின் சமயத்தில் சந்தித்த போது அவர்கள் கிருஷ்ணரை மீண்டும் விருந்தாவனத்திற்கு அழைத்து செல்ல விரும்பினார். ஸ்ரீ கிருஷ்ண சைத்தன்ய மகாபிரபு ஜெகநாதரை அவரது கோயிலில் அல்லது ரத யாத்திரையின் தேரில் காணும் சமயத்தில் உடனடியாக அதே பாவத்தினை உணர்ந்தார். விருந்தாவன கோபியர்கள் துவாரகையின் ஐஸ்வர்யத்தினை விரும்பவில்லை. கிருஷ்ணரை விருந்தாவன கிராமத்திற்கு அழைத்து செல்லவே விரும்பினார். அங்குள்ள புதர்களில் அவருடைய சங்கத்தினை அனுபவிக்க விரும்பினார். அதே விருப்பத்தை ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு உணர்ந்தார். பகவான் ஜெகநாதர் குண்டிசாவிற்கு சென்ற போது ரத யாத்திரை திருவிழாவின் முன்பாக அவர் பரவஸ்துடன் ஆடினார். ஸோ தேங்க்யூ மேடம். ஹரே கிருஷ்ணா. ஸோ இதுதான் இந்த தாத்பரியம், ரத யாத்திரை தாத்பரியம். அப்படியே சைத்தன்ய மகாபிரபு வந்து இந்த ரத யாத்திரை ஃபேமஸ் ஆயிடுச்சு. ஓகே, அது வந்து அந்த ஜெகநாத பல்தேவ சுப்ரா வந்து பிருந்தாவனை கூட்டு போகிற அந்த பாவம். ஓகே, அதெல்லாம் முக்கியமானது ரத யாத்திரை. இப்போ 57. ஓகே, 57 என்ன மாதாஜி பிருந்தா மாதாஜி படிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ணா.
हे भावे नित्यमध्ये बडे एक श्लोका से श्लोके रात कहा नाही बुझे लोका மாதாஜி கொஞ்சம் கிட்ட வந்து படிங்க, கேட்க மாட்டேங்குது, தள்ளி இருந்து படிக்கிறீங்க, கொஞ்சம் கிட்ட வந்துருங்க. படிங்க. இல்ல இல்ல கேட்கல, ரொம்ப கம்மியா கேக்குது. நீங்க பேசுறது கம்மியா தான் கேக்குது. ஏதோ வேற ஏதோ யூஸ் பண்றீங்க நினைக்கிறேன். நேரா போன்ல பேசுனீங்கன்னா நல்லா இருக்கும். இப்ப நல்லா இருக்கு, இப்ப நல்லா கேக்குது, இது நல்லா கேக்குது. முதல்ல நல்லா கேட்டுச்சு, இப்ப கொஞ்சம் கம்மியாயிடுச்சு. இப்ப நல்லா கேக்குது. படிங்க மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. யாருக்கா கேக்குதா? ஒண்ணுமே கேட்கலையே மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. கேக்குதுங்களா பிரபுஜி? பேசி படிங்க, சொல்லிட்டேன்ல படிங்க. எனக்கு கேட்கல. இந்த பாவத்தில் பகவான் ஜெகநாதருக்கு முன்பாக ஆடிய போது ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு ஒரு ஸ்லோகத்தினை உச்சரித்தார். அந்த ஸ்லோகத்தின் பொருளை யாராலும் புரிந்து கொள்ள இயலவில்லை. ஓ சரி சரி, ஓகே ஓகே. அவர் ஸ்லோகம் பாடுறார், அது யாருக்கு புரிஞ்சுக்க முடியல. ஓகே, இதுதான் அந்த பத்தியாவளியில் வருது. ஓகே, அது படிக்கலாம். இது ஹாசினி எப்படி படிக்க தெரியுமா? அது இந்த ஸ்லோகத்தை அது இது எந்த டியூன் அது? கௌமாரஹரசயே வஹிவர துயேவ சைத்ரஷபா ஏஷன்மீலிதமாலதி சுரப்ய த்ரௌதா கதம்பானிலா சைவாம்சி ததாபி தத்த சுரதா व्यापारलीला विनो रेभारोदसि वेतसि तरुतले शेधा समुत्कन्तते. இந்த மாதிரி வரும் நினைக்கிறேன். கரெக்டாக இது வருதா? வருதா? படிக்கிறேன். யா கௌமாரஹரசயே வஹிவரஸ் தாயேவ சைத்ரா சபா தேஷா உன்மீலிதமாலதி சுரப்பயா ப்ரௌதா கதம்பானிலா சைவாம்சி ததாபி தத்த சுரதா व्याभारलीला विनो रेभारोदसि वेतसि तरुतले शेठा समुत्कन्तते. சரி மாதாஜி, மீனிங் வேணா படிங்க நீங்க. பிருந்தா மாதாஜி நல்லா கேக்குது, நல்லா கேக்குது மாதாஜி. இது பிரபு செல்ல கனெக்ட் ஆயிடுச்சு பிரபு. ஓ உங்க செல் பிரச்சனையா? என்னன்னு தெரியல பிரபுஜி. ஓ சரி சரி, இப்ப கேக்குது. படிங்க. எனது இளமையில் என்னுடைய இதயத்தை திருடிய அதே நபர் தற்போது மீண்டும் எனது எஜமானராக உள்ளார். நிலாவினால் ஒளியூட்டப்பட்ட சைத்திர மாதத்தில் அதே இரவுகள் உள்ளன. மாலதி மலர்களின் அதே நறுமணம் உள்ளது. அதே இளங்காற்று கடந்த வனத்திலிருந்து வீசுகிறது. நம்முடைய நெருங்கிய உறவில் நானும் அதே காதலியாக உள்ளேன். ஆயினும் எனது மனம் இங்கே மகிழ்ச்சியாக இல்லை. நான் ரேவா நதிக்கரையில் உள்ள வேதாசி மரத்தடிக்கு செல்ல ஆவல் கொண்டுள்ளேன். இதுவே எனது விருப்பம். பொருளுரை: இந்த ஸ்லோகம் ஸ்ரீ ரூப கோஸ்வாமியினால் தொகுக்கப்பட்ட ஸ்லோகங்களின் தொகுப்பான பத்யாவாணி 386 நூலில் காணப்படுகிறது. ஹரே கிருஷ்ணா. இன்னொரு ஸ்லோகம் படிச்சேங்க. இந்த மாதிரி ஒரு நெருக்கமான ரிலேஷன்ஷிப் கிருஷ்ணருக்கும் ராதாராணி, அதை இவர் அந்த ஃபீலிங்கில் பாடுறார். இந்த ஸ்லோகத்தை அடிக்கடி நினச்சிக்கிறார். ஓகே, ஏ ஸ்லோகேரா அர்த்த ஜானே ஏ கல ஸ்வரூபா
देवे से वस्त्रदाः ज्ञाचेन रूपा देवे से वत्सर ताः ज्ञाचेन रूपा. இந்த ஸ்லோகமானது ஏதோ சாதாரண ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையிலான ஏக்கத்தை போன்று தோன்றுகிறது. ஆனால் இதன் உண்மையான ஆழமான அர்த்தம் ஸ்வரூப தாமோதருக்கு மட்டும் தெரிந்திருந்தது. தெய்வாதீனமாக ஓராண்டு ரூப கோஸ்வாமியும் அங்கே இருக்க நேர்ந்தது. தேங்க்யூ மேரேஜ். ஹரே கிருஷ்ணா. ஸோ சைத்தன்ய மகா ஹார்ட் வந்து ஹரே கிருஷ்ணா. சைத்தன்ய மகாபுரம் இதயம் வந்து ரூப கோஸ்வாமி ஸ்வரூப் தாமோதர் பிரபு இவங்களுக்கு தெரியும். ஓகே, ஸ்வரூப் தாமோதர் வந்து சைத்தன்ய மகாபுரோட செக்ரட்டரி, காரியதரிசி. ரூப கோஸ்வாமி 6 கோஸ்வாமியில் ஒருத்தர் முதன்மையானவர். இப்போ 60. சத்யா மாதாஜி 60. ஓகே பிரபுஜி. प्रभु मुखे लोक सुनी श्री रूप गोसाई. प्रभु मुखा लोक सुनी श्री रूप गोसाई. से श्लोकेर अर्थ श्लोका करिला तताई. से लोक अर्थ श्लोका कविला अर्थ तताई. Translation. Although the meaning of the verse was knows only two. Swarup Damodar. Swarupa Damodara. Rupa Goswami. After hearing it from Sri Chaitanya Mahaprabhu, immediately composed another verse that discussed that meaning of the original verse. இதுக்கப்புறம் ரூப கோஸ்வாமி பண்றார், இன்னொரு verse கம்போஸ் பண்றார். பிரிய ஸ்வயம் கிருஷ்ண சகச்சரி குரு சேத்திர மிலிதஸ் ததாஹம் சா தாதா ததகம் உபயோ சங்கமசகம் அதாபி அந்தகேல் மதுராமொழி பஞ்சமதுசே மனோமே காலிந்தி புலினா விபனாயா ஸ்புருகயதி. இது ரூப கோஸ்வாமி கம்போஸ் பண்ணது. இது அவர் கம்போஸ் பண்ணோன்னா சத்திரம் அவர் கட்டி பிடிப்பார். ரூப கோஸ்வாமி என் இதயத்தில் எனக்கு எப்படி அவனுக்கு தெரிஞ்சதுன்னு சொல்லி அவர் கட்டி பிடிப்பார். ஓகே, இதே மீனிங்கில் உள்ள ஸ்லோகம் அவர் ரூப கோஸ்வாமி கம்போஸ் பண்ணுவார். இது பின்னால் பார்ப்போம் நம்ம. ஓகே, ரூப கோஸ்வாமியோட பாஷை வரும்போது பார்ப்போம். 61. சத்யா மாதாஜி ஸ்லோகம் 61. ஓகே, ஸ்லோக கௌரி ஏகதாலா பத்ரே தே லிக்கியா. अपना वासारा चाले राखिला गुंजिया. अपनी वासारा चाले राखिला गुंजिया. Translation. After composing this verse, Rupa Goswami what it on your plan. Leaf and put it on the roof of the thatched house. Thatched house in which he was living. குடிசை வீடு மேலே வச்சிருந்தார். ஓகே, எழுதி பாம்லீம்ல பணம் வாழ்தான் அழுவாங்க, எழுதி மேலே வச்சிருந்தார். ஓகே, இன்னொரு ஸ்லோகம் மாதாஜி. सत्या माता जी. श्लोकारा की गेला समुद्र स्नान करीते. श्लोकारा की गेला समुद्र स्नान करीते. हेना काले आइला प्रभु दाहारे मिलिते. मीना काले आइले प्रभु आहारे मिलिते. After composed this verse and putting it on the roof of his house, Srila Rupa Goswami went to bathe in sea. Batten the sea. In the Meantime, Lord Chaitanya Mahaprabhu went to his
to meet him. Thank you, Mother. Hare Krishna. ஸோ குடிசையில் வச்சுட்டு போயிட்டார், அவர் குளிக்க போயிட்டார், கடலில் குளிக்க போயிட்டார். பூரி பீச் வந்து ரொம்ப புனிதமான பீச். பூரி போனோம்னா நிச்சயமாக கடலில் குளிச்சு தான் வரணும், ஏன்னா அது புண்ணிய நதின்றாங்க. ஹரிதாஸ் தாக்கூர் வந்து பேக் பண்ணாங்க அவருடைய டிசப்பியரன்ஸ் அப்போ. அதனால் ரொம்ப ரொம்ப புனிதமான ஒரு கடல் சைத்தன்ய மகாபிரபு டிக்ளேர் பண்ணது. ஓகே, அதனால் அவ்வளோ ஒரு எல்லாமே அது என்ன வியாதி இருந்தாலும் அது போயிடுன்றாங்க அது குளிச்சிங்கன்னா, இந்த ஸ்கின் சம்மந்தமான வியாதியெல்லாம். ஸோ அதனால் அந்த பூரி பீச் அதுவும் ஒரு முக்கியமான ஒரு பிளேஸ். பூரி ஜெகநாத் பார்த்துட்டு பிரசாதம் சாப்பிட்டுட்டு பூரி பீச்சில் குளிக்கணும் நிச்சயமாக. 63 பிரபாவதி மாதாஜி நீங்கள் படிக்கணும். 63 ஹரே கிருஷ்ண பிரபு. ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண. ஹரிதாச தாக்குர ஆரா ரூப சனாதன. ஹரிதாச தாக்குர ஆரா ரூப சனாதன. ஜெகநாத மந்திரே ராஜா நாதின ஜனா. ஜகநாத மந்திரே நாஜனாதின ஜனா. பிரச்சனைகளை தவிர்க்கும் பொருட்டு கரிதாச தாகூர், சில ரூப கோஸ்வாமி, சில சனாதன கோஸ்வாமி ஆகிய 3 மிகச் சிறந்த கணவான்களும் ஜெகநாதரின் கோயிலுக்குள் நுழையவில்லை. பொருளுரை: ஜெகநாதரின் கோயிலுள் இந்து மதம் என்று அறியப்படும் வேத கலாச்சாரத்தினை ஸ்திரமாக பின்பற்றாதவர்களை அனுமதிப்பதில்லை. இந்த வழக்கம் என்றும் பின்பற்றப்படுகிறது. சில ஹரிதாஸ் தாகூர், சில ரூப கோஸ்வாமி, சில சனாதன கோஸ்வாமி ஆகியோர் முன்பு முஸ்லிம்களுடன் நெருங்கிய தொடர்பில் இருந்தனர். ஹரிதாச தாகூர் முஸ்லிம் குடும்பத்தில் பிறந்திருந்தார். சில ரூப கோஸ்வாமியும் சில சனாதன கோஸ்வாமியும் இந்து சமுதாயத்தில் தங்களுக்கு இருந்த சமூக நிலையை விட்டுவிட்டு இஸ்லாமிய அரசாங்கத்தில் அமைச்சர்களாக செயல்பட்டு வந்தனர். அவர்கள் தங்களது பெயர்களை கூட தவிரதாஸ், சகார மல்லிக் என்று மாற்றி இருந்தனர். அதாவது அவர்கள் பிராமண சமுதாயத்திலிருந்து ஒதுக்கி வைக்கப்பட்டவர்களாக இருந்திருக்க வேண்டும். அவர்கள் தங்களது அந்த பழைய நிலையினை எண்ணி பணிவான முறையில் இருந்ததால் ஜெகநாதரின் கோயிலுள் நுழைவதற்கு முயலவில்லை. ஆயினும் முழுமுதற் கடவுளான ஜெகநாதரே சைதன்ய மகாபிரபுவின் வடிவில் அவர்களை காண தினமும் வந்தார். அதுபோலவே இந்த கிருஷ்ண பக்தி இயக்கத்தின் உறுப்பினர்கள் சில நேரங்களில் இந்தியாவில் உள்ள சில கோயில்களினுள் நுழைவதற்கு மறுக்கப்படுகின்றனர். இது குறித்து நாம் வருந்த வேண்டிய அவசியம் இல்லை. ஹரே கிருஷ்ணா மந்திர உச்சாடனத்தில் ஈடுபட்டிருப்பதே நமது சிறப்பான நிலையாகும். கிருஷ்ணரின் திருநாமத்தை உச்சரிக்கும் பக்தர்களுடன் சாத்தாத் பகவான் கிருஷ்ணரே உறவு கொள்கிறார். ஒரு குறிப்பிட்ட கோயிலுள் நுழைய இயலாமல் இருப்பதற்காக அவர்கள் வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதுபோன்ற கோயிலுள் நுழைவதற்கு விதிக்கப்படும் குருட்டுத்தனமான தடைகளை ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு ஆதரிக்கவில்லை. ஜெகநாதரின் கோயிலினுள் நுழைய தகுதியற்றவர்களாக கருதப்பட்ட நபர்களை ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு தினமும் சந்தித்தார். இச்செயல் அவர் அந்த தடைகளை ஆமோதிக்கவில்லை என்பதை சுட்டி காட்டுகிறது. இருப்பினும் தேவையற்ற பிரச்சனைகளை தவிர்க்கும் பொருட்டு இந்த மிகச்சிறந்த கணவான்கள் ஜெகநாதரின் கோயிலினுள் நுழையாமல் இருந்தனர். ஹரே கிருஷ்ணன். ஸோ இங்கே பாருங்க எவ்வளோ அவங்க நேம்லாம் மாற்றிட்டாங்க. தாபீர் தாஸா, சாக்காரமல்லி. ஓகே, இந்த மாதிரி அவங்க வந்து தாங்க வந்து ரொம்ப கீழே நினைக்கிறேன். ஏன்னா பழசை வந்து மறக்கக்கூடாது எப்பயுமே. அஜாமிலா பாஷையில் பிரபாத் எழுதுவார், பழசை மறக்கக்கூடாது. பழசுனா என்னது? நம்ம கிருஷ்ண உணர்வுக்கு வர முன்னால் எப்படி இருந்தோம், நம்ம என்னென்ன தவறுலாம் பண்ணோம், நம்மளை ஒரு பிரபுபாதருடைய கருணையினால் மேலே தூக்கி வச்சிருக்கிறார். ஓகே, அதனால் நமக்கு என்ன வந்துடக்கூடாது, கர்வம் வந்துடக்கூடாது. பழசு வந்து எப்பவுமே வரக்கூடாது. வி ஹேவ் டு திங்க் பாஸ்ட். நான் இப்படிலாம் இருந்திருக்கேன், கிருஷ்ண உணர்வு இயக்கத்தினால கொஞ்சம் முன்னேறி வந்துட்டேன், பிரபுபாதர் கருணை அப்படிங்கிறத மறக்கக்கூடாது. ஆனால் இந்த வந்து சைத்தன்ய மகாபிரபு அக்செப்ட் பண்ணல. டெம்பிள்குள்ளே உள்ள விட மாட்டேன், இதெல்லாம் வந்து சைத்தன்ய மகாபிரபு ஆதரிக்கலை. அவர் டெய்லி போய் விசிட் பண்ணுறார். டெய்லி பார்த்தீங்கன்னா முக்கியமாக பார்த்தீங்கன்னா அத்வைதாச்சாரியா ஹரிதாஸ் தாக்கூர் வந்து முஸ்லீம் குடும்பத்தில் பிறந்தவர். அவர் டெம்பிள்குள்ளே விட மாட்டேன்ட்டாங்க, அவரே போக மாட்டேன்ட்டார். ஓகே, ஏன்னா பிரச்சனை வரும்ட்டு. ஆனால் அத்வைதாச்சாரி என்ன பண்ணார், ஃபஸ்ட்டு இந்த ஸ்டார்டர் சென்டர் ஃபஸ்ட்டு அந்த ஒரு பிராமணர் கொடுக்கணும், பிராமண கம்யூனிட்டி சீஃப் கொடுக்கணும், உயர்ந்தவனுக்கு கொடுக்கணும். அதை ஹரிதாஸ் தாக்கூருக்கு வந்து படைப்பார். ஓகே, உங்கள் கம்யூனிட்டிக்காரங்களாம் சண்டைக்கு வருவாங்கன்னு பரவாயில்ல, நீங்கள் தான் உயர்ந்த வைஷ்ணவன் சொல்லி கொடுப்பார். இந்த மாதிரி மிகப்பெரிய வைஷ்ணவனும் பகவானுக்கும் தெரியும், அவங்க வந்து இதை ஆதரிக்கலை. ஓகே, இந்த மாதிரி நேரம் ஜாதி இல்லை நாடக வச்சு பிரிக்கிறது வந்து அவர் ஆதரிக்கலை. 64 படிங்க வந்து பிரபாத மத்திச்சு 64 படிங்க. महाप्रभो जगन्नाथेरा उपलभोग दिखिया
महाप्रभु जगन्नाथे रे उबलभोग देखिया निज गृहे जाना है तिने रे मिलिया निज गृहे जाना है दिने रे मिलिया ஜெகநாதரின் கோயிலில் உபலபோக நிகழ்ச்சியினை ஸ்ரீ சைதன்யா மகாபிரபு நாள்தோறும் காண்பது வழக்கம். அதனை கண்ட பிறகு தமது வசிப்பிடத்திற்கு திரும்பும் வழியில் இம்மூன்று மனிதர்களையும் சந்திக்க செல்வது அவரது தினசரி வழக்கம். பொருளுரை: உபலபோக என்பது கருட ஸ்தம்பத்திற்கு பின்னால் அமைந்துள்ள ஒரு கல் பலகையின் மீது நிகழ்த்தப்படும் ஒரு குறிப்பிட்ட நைவேத்தியமாகும். அந்த கல் பலகையானது உபல என்று சொல்லப்படுகிறது. பொதுவாக எல்லா உணவும் கோயிலினுள் சகநாதரின் பீடத்திற்கு சற்று கீழே வைக்கப்பட்டு அர்ப்பணிக்கப்படுகின்றன. இருப்பினும் இந்த போகம் மட்டும் பொதுமக்களின் பார்வைக்கு உட்பட்ட கல் பலகையில் வைத்து அர்ப்பணிக்கப்படுகிறது. இஃது உபல போகா என்று அறியப்படுகிறது. ஹரே கிருஷ்ண. வீட்டுல படுத்து ஹரே கிருஷ்ண. உபல போகா, இது உப்பலா ஸ்டோன் ஸ்லாப் தான் உப்பலான்னு சொல்லிட்டோம். இங்கே என்ன பண்ணுறாங்க, ஜெகநாத் ஆல்டர் கீழே வச்சு ஆஃபர் பண்ணுறாங்க. இது வந்து எல்லாரும் பார்க்குற மாதிரி இருக்கு. உப்பலா போகா. ஓகே, 65 படிக்கலாம். பப்ளிக்லாம் போட்டுருக்கு. ஓ, அதை மாதிரி இருந்துடும். வெளியில் பண்ணுவோம். ஓகே ஓகே. This book, however, was offered on the stone slab within the vision of public. அது வந்து உபலா போகான்னு சொல்லும். ஓகே, 65 படிக்கலாமா? நீ படிக்கலையா? 65. ஏ தினா மத்திய ஜபே தாக்கே ஜெய் ஜனா, ஏ தினா மத்திய ஜபே தாக்கே ஜெய் ஜனா, தாரே ஆசி ஆபனே மிலே பிரபுர நியமா, தாரே ஆசி ஆபனே மிலே பிரபுர நியமா. Translation: If one of these three was not present, he would meet the others. That was his regular practice. So, Sarvadhamada, Haridas Thakur, Rupa Goswami. மூணு பேரையும் மீட் பண்ணுவா டெய்லி இல்லையா? Haridas Thakur, Rupa Goswami, Sanatana Goswami. Sarvadhamada இல்ல? ஓகே. Sanatana Goswami. ஓகே. 66. देवयासी प्रभु जबे उद्वे ते चाहिला, देवयाची प्रभु जबे उद्वे ते चाहिला, चाले गुंजा थाले तालपत्रे से श्लोक पाइला, साले गुंजा तालपत्रे से श्लोक पाइला. When Sri Chaitanya Mahaprabhu went to the residence of Srila Rupa Goswami, he accidentally saw the palm leaf on the roof, and thus he read the verse composed by him. So இப்ப படிக்கிறார், சைத்தன்ய மகாபிரபு படிக்கிறார், ரூப கோஸ்வாமி வச்சிருக்கார், அந்த பாம்பு எடுத்து படிக்கிறார். ஓகே. ஸ்லோகா பாடி ஆச்சே பிரபு அவிஷ்டஹயா, ஸ்லோகா பாடி ஆச்சே பிரபு அவிஷ்டஹயா, ரூப கோசாய் ஆசி பதே தண்டவத் ஹயா, ரூப கோசாய் ஆசி பதே தண்டவத் ஹயா. Translation: After reading the verse, Sri Chaitanya Mahaprabhu went into the ecstatic mood. When he was in that state, Srila Rupa Goswami came and immediately fell down on the floor like a rod. Rod மாதிரி விழுந்தார் டம்னு. ஓகே. The word danda means rod or pole. A rod or pole falls straight. Similarly, when one offers obeisance to his superior with the 8 angas part of the body, he performs what is called dandavat. Sometimes we only speak of dandavat, but actually do not fall down. In any case, dandavat means falling down like a rod before one's superior. So தண்டவத் வந்து முக்கியமான ஆசனம் சொல்லி பிரபாத் மென்ஷன் பண்ணுறாங்க. ஓகே, தண்டவத் பிரணாமம் அது வந்து மெஷர்ட் பண்ணுறாங்களாம். யார்? கோசாமிலாம். 6 கோசாமி மெஷர் பண்ணி ஒரு நாளைக்கு இவ்வளோ தண்டவத் பிரணாமம் பண்ணுவேன்னு சொல்லி கோவர்தனை சுற்றி வரும்போது அவ்வளோ ஒரு நாளைக்கு 1000 முறை அந்த மாதிரி. ஓகே, அதனால் தண்டவத் பிரணாமம் வந்து முக்கியமான ஒரு அங்கம் வைஷ்ணவனுடைய இதில் பயிற்சியில். ஓகே, எல்ஏசி மாதாஜி 68. எல்ஏசி மாதாஜி இருக்கீங்களா? வீட்டில் இருக்கீங்க? ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ண மாதாஜி. உதி மகாபிரபுதாரே சாப்படா மரியா, மகாபிரபு தாரே சாபப்ட மரியா, கஹிதே லாகிலா கிச்சு கோலேதே கரியா, கஹிதே லாகிலா கிச்சு கோலேதே கரியா. ரூப கோஸ்வாமி
தண்டம் சமர்ப்பித்து வணங்கிய போது ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு எழுந்து அவரை அடைந்தார். அதன் பின்னர் அவரை தமது மடியில் கிடத்தி அவரிடம் பேச தொடங்கினார். பிரபு குழந்தை அடுத்த சரி பண்ணிங்க நோ ப்ராப்ளம் மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. நீங்க பாருங்க குழந்தைய பாருங்க. ஹரே கிருஷ்ணா. மலையாளம் பிரபு நீங்க கண்டிப்பா பண்ணுங்க பிரபு. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா பிரபு. டிரான்ஸ்லேஷன் ரூப கோஸ்வாமி இதுன்னு பிரபுஜி அழுத்தட்டு தானே? அதான் 68 டிரான்ஸ்லேஷன் பண்ணிங்க போதும். ஓகே டிரான்ஸ்லேஷன். ரூப கோஸ்வாமி தண்டம் சமர்ப்பித்து வணங்கிய போது ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு எழுந்து அவரை அறைந்தார். அதன் பின்னர் அவரை தமது மடியில் கிடத்தி அவரிடம் பேசத் தொடங்கினார். ஹரே கிருஷ்ணா பிரபு. 2 ஸ்லோகம் படிங்க பிரபு. मोरा श्लोकेरा अभिप्राया ना जाने को न जाने. मोर श्लोकेर अभिप्राय ना जाने को न जाने. मोरा मनेरा कथा तुमी जानिले कमने. मोर मनेरा कथा तुमी जानिले केमने. சைத்தன்ய மகாபிரபு கூறினார், என்னுடைய ஸ்லோகத்தின் பொருளை யாரும் அறியார். என்னுடைய நோக்கத்தினை உங்களால் எவ்வாறு புரிந்து கொள்ள முடிந்தது? அரைகிறதா எப்பயுமே தப்பு கிடையாது. ஓகே, அரைஞ்சு தான் சொல்றாரு. ஃபர்ஸ்ட் கேம் ஸ்லாப் அரைஞ்சு சொல்றாரு. எப்படி உனக்கு இந்த அர்த்தம் தெரிஞ்சது? யாருக்குமே தெரியாது, உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்கிற சைதன்ய பாபு. ஓகே, அடுத்து சொல்லுவோம். ஏ தபோலி தாரே பஹோ பிரசாத கரியா. ஆமா இது இன்னொரு பாஸ்டம் இருக்கு. இதே மாதிரி கேக்குது இதே மாதிரி இன்னொரு பாஸ்டம் இருக்கு. அது அப்புறம் நான் சொல்றேன். 2 பாஸ்டம் இந்த மாதிரி வரும். நான் படிங்க பிரபு. स्वरूप गोसाईरा श्लोका देखा इलालैया. स्वरूप गोसाई रे श्लोका देखा इलालना. இவ்வாறு கூறிய ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு ரூப கோஸ்வாமிக்கு பல்வேறு ஆசைகளை வழங்கினார். அந்த ஸ்லோகத்தை தம்முடன் எடுத்துக்கொண்ட அவர் பின்னர் அதனை ஸ்வரூப கோஸ்வாமியிடம் காட்டினார். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ ப்ரோ. ஹரே கிருஷ்ணா. இது அரேஞ்ச் தான் பண்ணார் இல்லையா? இதுதான் அன்பு வெளிப்பாடு. ஆக்சுவலாக நம்ம தப்பாக நினச்சிக்கூடாது. இப்போ நித்யானந்த பிரபு என்ன பண்ண இன்னொரு இன்சிடென்ட் இது. நித்யானந்த பிரபு வந்து சிவானந்த சேன் வந்து இந்த மாதிரி பூரிக்கு வந்து ஜனதாபுரிக்கு பெங்கால் ஒட்டி படிச்சுலாம் கூட்டு போவார். இப்போ கூட்டு போகிறோன்னா 500 பேர் வருவாங்க. எல்லாரையும் கூட்டு போய் அப்போல்லாம் ரொம்ப கஷ்டம். இது மாதிரி ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ண அப்படி கிடையாது. நிறையா இந்த டோல்கேட் மாதிரி நிறைய பேர் வச்சுருப்பாங்க. டேக்ஸ் பே பண்ணி கூட்டு போனோம் எல்லாரையும். அப்போ ஒரு நாயும் கூட வந்து நாயும் கூட்டு போனார். அப்புறம் நாய் மிஸ் ஆயிடுச்சு. ஆனால் சைத்தன்ய பிரபுட்ட போயிட்டாங்க அந்த நாய். அதுக்கப்புறம் அவங்க வந்து விடுதலை ஆகிட்டாங்க. இந்த உடல்லேருந்து விஷ்ணு ஃபார்ம் எடுத்து போயிட்டாங்க. ஸோ சிவானந்த செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு இடத்துல வந்து இருக்கும்போது அந்த இடத்துல எல்லா பிரசாதம் அரேஞ்ச் பண்ணும். பெங்கால்லேருந்து பூரி போகிறதுக்கு வந்து 3 நாள் வச்சுக்கோங்க. 3 நாள் பிரசாதம் எல்லாமே அரேஞ்ச் பண்ணும் அவர். ஓகே, ஒரு நாள் ஒரு மதியம் வரும்போது கொஞ்சம் பிரசாதம் லேட் ஆகிடும். நித்யானந்த பிரபு கோவம் வந்து பயங்கரமாக கோவம் வந்து எங்கே சிவானந்தன் எங்கே இருக்கான் கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வருவார். சிவானந்தன் எல்லாம் நிற்பாங்க. ஓங்கி நெஞ்சில் வந்து தன்னுடைய காலை வந்து உதைவார். ஓகே, உறைஞ்சிட்டு உன் பையன் செத்து போயிடுவான் அப்படின்னு சொல்லி சொல்லுவார். நீ செத்து போயிடும், உன் பையனும் செத்து போயிடும். அது மாதிரி சொல்லுவார். உன் பையன் செத்து போயிடுவான்னு சொல்லுவார் இல்லையா? உடனே இந்த நியூஸ் வந்து அங்கே ஒரு விவரம் தெரியாமல் ஒரு 2-3 பேர் இருப்பாங்களா, ரிலேட்டிவ்ஸ், சிவானந்தன் ரிலேட்டிவ்ஸ். அவங்க ஓடி போய் அவங்க ஒய்ஃப்ட்ட போய் சொல்லுவாங்க, இந்த மாதிரி சொல்லிட்டாரு, ஐயோ பையன் செத்து போயிடுவான்னு சொல்லிட்டாரு. அவங்க ஒய்ஃப் அழுவாங்க. சரி, சிவானந்த சார் வந்து அப்போ இந்த மாதிரி சுச்சுவேஷன் ஆனால் அவர் என்ன பண்ணுவார்னா குறிப்பார். ஜம்ப் பண்ணி குறிப்பார். இந்த மாதிரி எனக்கு நித்யானந்தபுரோட மெஸ்ஸி கிடச்சிச்சின்னு சொல்லி நித்யானந்தபுரம் கட்டி பிடிச்சிப்பார். ஸோ அந்த டீலிங் வந்து நம்மளால் புரிஞ்சிக்க முடியாது. உண்மையான ஒரு பக்தருக்கும் பகவானுக்குள்ள டீலிங் நம்மளால் புரிஞ்சிக்க முடியாது. அவ்வளோ நெருக்கமானவங்க அவங்க ஆக்சுவலாக. அது அந்த மனைவியாலே தெரிஞ்சுக்க முடியல இல்லையா? அவருக்கு தெரியுது நமக்கு இப்போ பனிஷ்மெண்ட். இதே மாதிரி அத்வைதாச்சாரியர் நடக்கும். அத்வைதாச்சாரியம் வந்து நம்மளை சைத்தன்ய மகாபிரபு குருமாய் ட்ரீட் பண்ணுறாருன்னு சொல்லிட்டு அவருக்கு பிடிக்காது. என்னையை கண்டிக்கவே மாட்டேங்கிறாரு, என்னைய அப்பா ஸ்தானத்தில் வச்சு குரு மாதிரி வச்சிருக்கிறாரு, எனக்கு பிடிக்கவே இல்லை சுத்தமாக, நானும் ஒரு சேவைன்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுவார்னா மாயாவரம் சத்தியம் பேசுவார். ஒரு ஸ்கூல் ஓப்பன் பண்ணி இது சைத்தன்ய மகாபிரபு கேட்டுட்டு பயங்கர கோவம் வந்துடும். அவர் அடிக்கிறதுக்கு ஓடுவார். மனைவி வந்து அழுவாங்க, ஐயோ வயசானவர் அடிக்காதீங்க அடிச்சு டப்பு அடிச்சிடுவார். அப்புறம் உடனே அத்வைதாச்சாரியர் அங்கேயே குதிப்பார். அப்பா எனக்கு இன்னைக்கு தான் மெஸ்ஸி கிடச்சிருக்குன்னு சொல்லி குதிப்பார். இந்த மாதிரி அவங்களுடைய டீலிங். அதனால் இந்த இடத்துல அரைஞ்சிடார் ஃபஸ்ட்டு. ஏன்னா அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ் அவர். இந்த மாதிரி இதயத்து லெவலில் தெரிஞ்சுக்கிட்டாரு. இதெல்லாம் அதான் சொல்கிறேன்,
சில இதெல்லாம் படிச்சீங்கன்னா நித்யானந்த பிரபு பாஸ்டர்லாம் படிச்சீங்கன்னா உங்களுக்கு ஒன்றுமே புரியாது ஆக்சுவலாக. அதனால சைத்தன்ய சரிதாமத்தை வந்து போஸ்ட் கிராஜுவேட்ன்றாங்க. இது ஸ்கூலில் அப்புறம் கிராஜுவேட்டு போஸ்ட் கிராஜுவேட்டு பகவத்கீதை ஸ்ரீமத் பாகவதம் சைத்தன்ய சரிதாமம். சில டீலிங்கள் படிக்கும்போது நித்யானந்த டீலிங் படிக்கும்போது உங்களுக்கு மூளை இதாகிடும், நமக்கு மூளையெல்லாம் பேர் வச்சிடும் இது இப்படி இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, அதெல்லாம் நம்ம வந்து டைஜஸ்ட் பண்ண முடியாது சில இதெல்லாம். ஏன்னா நம்ம இந்த உலக கண்ணோட்டத்திலே பார்க்குறோம். அதனால நம்ம வந்து என்ன பண்ணுறோம், நம்ம ரெடி பண்ணிக்கணும் நம்மளை. இந்த பாஸ்ட் டைம் 2 நேரத்தில் இனிக்கும் ரொம்ப இனிக்கும் ஆக்சுவலாக. இருந்தாலும் சில விஷயங்கள் நம்ம என்ன பண்ண புரிந்து கொள்ள முடியாது அவங்களுடைய வேவ் லென்த்லாம் நம்மளால். 71 இல்லை சிவராஜ் ரெடி ஆகிட்டீங்களா? 71 தானே? 71 ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா மதேஷ். ஓகே 71 தானே ஆசினி? 71 71 பார்த்தேங்க. स्वरूपे पुछेना प्रभु हया विस्मिते स्वरूपे पुछेना प्रभु हया विस्मिते मोरा मनेरा कथा रूपा जानिले के मते मोरा मनेरा कथा रूप जानिल கேமதே. அந்த ஸ்லோகத்தினை ஸ்வரூப தாமோதரரிடம் பெரும் வியப்புடன் காட்டிய சைதன்ய மகாபிரபு தமது மனதின் விருப்பங்களை ரூப கோஸ்வாமியால் எவ்வாறு புரிந்து கொள்ள முடிந்தது என்று அவரிடம் வினவினார். ஒருமுறை ஸ்ரீல பக்தி சித்தாந்த சரஸ்வதி கோஸ்வாமியின் பிறந்த நாள் நிகழ்ச்சியில் யாம் ஒரு கட்டுரையினை முன்வைத்த போது இது போன்ற ஆசையினை அவரிடம் இருந்து பெறுவதற்கான வாய்ப்பு எமக்கு கிட்டியது. அவர் அக்கட்டுரையினால் மிகவும் திருப்தியுற்று தம்முடைய அந்தரங்க பக்தர்களை அழைத்து அவர்களிடம் அதனை காட்டுவது வழக்கம். ஸ்ரீல பிரபுபாதரின் எண்ணங்களை எம்மால் எவ்வாறு புரிந்து கொள்ள முடிந்தது? இது ஞாபகம் இருக்கு அவனுக்கு. அது இருந்தது அந்த ஸ்லோகம் வந்து அந்த ஒரு கவிதமாக எழுதுவார். அது வந்து இம்பர்சனலிசம் வந்து அழிச்சிட்டாரு பக்தி சித்தாந்த சைவம் அந்த மாதிரி வரும். ஓகே, இது ரொம்ப அருமையாக அவர் ரசித்து படிப்பார் அவர் குரு மகாராஜ். இந்த மாதிரி அவர் வந்து அப்போ கிரகஸ்தான். ஓகே, ஒரு ஜேர்னலுக்கு எழுதுவார். படிச்சு இவர் என்ன எழுதினாலும் போட்டுருங்க அப்படின்வார் குரு மகாராஜ். அந்த மாதிரி ஒரு பிரபுபாதர் வந்து அப்பயே நல்லா தெரியும் குரு மகாராஜ் என்ன நினைக்கிறான்னு சொல்லிட்டு. 72 ஸ்வரூபகோ ஹே ஜாதே ஜனிலா தோமார மனா. நான் படிக்க மாட்டேன். 72 तादे जानी हया तुम्हारा कृपार भाजना तादे जानी हया तुम्हारा कृपार भाजना. ஸ்ரீல ஸ்வரூப தாமோதர கோஸ்வாமி ஸ்ரீ சைதன்ய மகாபிரபுவிடம் பதிலளித்தார். உங்களுடைய மனதையும் விருப்பங்களையும் ரூப கோஸ்வாமி புரிந்து கொண்டார் என்பதை பார்க்கும் போது அவர் நிச்சயமாக உங்களிடம் இருந்து விசேஷ கருணையை பெற்று இருக்க வேண்டும். அடுத்த படிச்சுங்க மாதாஜி. प्रभु को है तारे आमी संतुष्ट हया प्रभु कहे तारे आमी संतुष्ट हया आलिंगना कैलो सर्वा शक्ति संचारिहा आलिंगना कैलो सर्वा शक्ति संचारिया. பகவான் புன்னா நான் ரூப கோஸ்வாமியின் மீது மிகவும் திருப்தி அடைந்த அவரை அரவணைத்து பக்தியின் பாதையினை பிரச்சாரம் செய்வதற்கு தேவையான அனைத்து சக்திகளையும் வழங்கினேன். Thank you very much. Hare Krishna. Hare Krishna. So, இப்படி உங்களுக்கு தெரிஞ்சதுன்னு சொல்லி கேட்கும்போது சொர்க்கம் சொல்றாரு ரூப கோஸ்வாமிக்கு நீங்க கருணை கொடுத்துருக்கீங்க, அதனால தான் தெரிஞ்சுக்கிறாருன்னு சொல்லி சொல்றாரு. ஓகே, இப்போ அடுத்து படிக்கிறேன். 74 ஆசினி. ஜோகாயா பாத்ராஹயா கூடாரச விவேச்சனே யோகா பாத்ராஹயா கூடாரச விவேச்சனே तुमियो कहियो धारे गौडारसाख्याने तुमियो कहियो धारे गौडारसाख्याने. Translation: Taksat Sri Rupa Goswami as quite fit to understand the confidential mellows of devotional service, and I recommend that you explain devotional service for him further. So Rupa Goswami வந்து நான் வந்து கான்ஃபிடென்ஷியல் மெல்லோ அவருக்கு வந்து எல்லாம் புரியும்னு நினைக்கிறேன். இந்த அந்தரங்கமான ரசங்கள்லாம் தெரியும், அவருக்கு தெரியும், அதுக்கு ஃபிட் அவர். அதனால் நீங்கள் வந்து சொல்லித்தரலான்னு சொல்லி சொல்கிறார். 75 ஏ சபா கஹிபா ஆகே விஸ்தாரா கரினா हे सभा कहिबे आगे विस्तार करिना
संक्षेपे उद्देशकैला प्रस्ताव पाया संक्षेपे उद्देशकैला प्रस्ताव पाया அப்படி சொல்லுவாங்க. Translation I shall describe all these incidents elaborately or later on. Now I have given only a brief reference. இதெல்லாம் பின்னால் நான் சொல்கிறேன்னு சொல்கிறாரு. ஓகே, இந்த மாதிரி இதெல்லாம் இப்போ வந்து அந்த பாடல் பாடுறான். ஓகே, இது எப்படி படிக்கிறது? எனக்கு தெரிஞ்சதெல்லாம் படிச்சிடுறேன். வேறு ஏதாவது தான் சொல்ல ஆசனி. பிரிய சோயம் கிருஷ்ண சகச்சேரி குருச்சேத்திர மிலித ததா ஹம்சா ராதா ததிதம் உபயோ சங்கம சுகம் ராபியந்தகேல் மதுராமுரளி பஞ்சமஜுசே மனோமேகாலிண்டி புரினா விபனாயா ஸ்புருகயதி. படிப்பார், கவர்னர் படிப்பார். இதான் அந்த சாங். ஓகே, இது மனப்பாடம் பண்ணிக்கோங்க எல்லாரும். கஷ்டம் மனப்பாடம் பண்ணுறது, இருந்தாலும் வந்து முக்கியமான ஒரு சாங்கு. இல்லை படிக்கலையா? இதெல்லாம் வரல. பிரிய சோயம் கிருஷ்ண பிரிய சோயம் கிருஷ்ண சகச்சரி குருச்சேத்திர மிலித. அப்படி வராதா? சரி, இப்படி படிக்க படி. பிரியசோயம் கிருஷ்ண சகச்சரி குருச்சேத். அப்படி வராது, அது ஃபுல்லா மீட்டர் இல்லையா? அதுக்கு எந்த டியூனு? அதுக்கும் இல்லை நினைக்கிறேன். பிரியசோயம் கிருஷ்ண சகச்சரி குருச்சேத்திர மிலித இல்லையா? அதுக்கு வரல, மீட்டர் இல்லையே. அப்படியா? சரி, நான் என்னோட இதில் சொல்லிடுறேன். நீங்கள் எல்லாரும் என்னோட ஒரு லைனாக படிக்கணும். ஓகே, இது கொஞ்சம் கஷ்டம், எழுதி படிக்கணும். பிரிய சோயம் கிருஷ்ண சகச்சரி குருச்சேத்திர மிலித ததா ஹம்சா ராதா ததிதம் உபயோ சங்கம சுகம் ததாபி அந்தகேல் மதுராமுரளி பஞ்சமஜுசே மனோமே காலிண்டி புலினா விபனாயா ஸ்புருகை. ஒப்பிக்கிற மாதிரி தான் இருக்குது ஆக்சுவலாக. ஓகே, இது ராகமே கிடையாது. இதுக்கு ஸ்லோவாக படிக்கிறா, கொஞ்சம் ஸ்லோவாக படிக்கிறேன். பிரிய சோயம் கிருஷ்ண சகச்சரி குருச்சேத்திர மிலித ததா ஹம்சா ராதா ததிதம் உபயோ சங்கம சுகம் அதாபி அந்தகேலன் மதுராமுரளி பஞ்சமஜுசே மனோமே காலிண்டி புலினா உதிப்பினாயா ஸ்புருகயதி. அதாவது நம்ம ஸ்ரீமத் பாகவதம் பகவத்கீதை சைத்தன்ய சரிதாமிரதம் இதெல்லாம் வந்து ஈஸியான 4 லைன்லேயே வரும். ஓகே, பகவத்கீதை ரொம்ப ஈஸி படிக்கிறது. ஸ்ரீமத் பாகவதம் கொஞ்சம் ரிலேட்டிவ்லி மீட்டர்ஸ்லாம் ஈஸி தான். பத்யாவலி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கஷ்டம். ஓகே, வேதங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம். சில வேத வாக்கியங்கள்லாம் இந்த ஸ்ரீமத் பாகவத்தை ரெஃபர் பண்ணியிருப்பார். 5வது கேண்டோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வரும், பெரிய மந்திரமாக வரும். ஓ நமோ பவதின ஸ்ரீமா நமஸ்தே ஸ்தேஜசே ஆவிர்பவா வஜ்ஜனகா வஜ்ஜதம்சா கர்மா சேந்தரந்தியா நமோ கிருஷ்ண கிருஷ்ண ஓம் ஸ்வாஹா அபயம் அபிமாத்மனி பூயசா ஓம் ஷோம். இதான் ஒரு ஸ்லோகம். இந்த மாதிரி வரும். ஓகே, இது நம்ம படிக்க இந்த மாதிரி நிறைய ஸ்லோகம் அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. ரிக்வேதம் எதிர்வேதம்லாம். அதனால் வேதங்கள்லாம் படிக்கிறது கஷ்டம். அதனால தான் வியாசர் என்ன பண்ணார், கருணையோடு வந்து என்ன பண்ணார், 18 புராணம் எழுதி அதில் அமலம் புராணம் வந்து ஸ்ரீமத் பாகவதம். அதேமாதிரி வியாசத்தினுடைய அவதாரமான பிருந்தாவன தாக்கூர் என்ன பண்ணார், சைத்தன்ய பாகவதம் கொடுத்தார். இது சைத்தன்ய சரிதாமிரதம் கிருஷ்ணதாசகராஜ கோஸ்வாமி கொடுத்தார். சைத்தன்ய பாகவத்தில் எது இல்லையோ அது சைத்தன்ய சரிதாமிரதத்தில் கொடுத்துட்டார். ஓகே, இது இம்பார்ட்டன்ட் ஸ்லோகம். இது ஏன்னா ரூப கோஸ்வாமி சைத்தன்ய மகாபிரபு மனதில் என்ன இருக்குன்னு சொல்லி இந்த ஸ்லோகத்தை சொல்கிறார். இதை படிச்சு சைத்தன்ய மகா ரொம்ப ஹாப்பியாகிறார். அப்போ என்ன அர்த்தம், இந்த ஸ்லோகத்தை நம்ம டிடி முன்னால் பண்ணால் சைத்தன்ய மகா ரொம்ப ஹாப்பி ஆகிடுவாங்க. டெய்லி ஒரு தடவை படிப்பேன் நான். டெய்லி ஒரு தடவை என்ன பண்ணோம், நம்ம வந்து டிடி முன்னால் படித்தோன்னா ஹி இஸ் வெரி ஹாப்பி. நம்ம தான் இந்த ஸ்லோகம் எழுத வேணாம், திருப்பி இதை நம்ம படித்தாலே போதும். ஆசி அர்த்தம் படி. Translation. This verse is spoken by Srimati Radharani. My dear friend, now I have met my very old and dear friend Krishna on this field of Kurukshetra. I am the same Radharani, and now we are meeting together. It is very pleasant, but still I'd like to go to the bank of Jamuna beneath the trees of forest there. I wish to hear the vibrations of his flute, sweet flute, playing the 5th note within the forest of Vrindavana. But this verse also appears in Padyavali 387 and Anthology of verses compiled by Srila Rupa Goswami.
ஸோ ராதாராணி இந்த பாவத்தில் பேசுகிறாங்க. என்ன பேசுகிறாங்க? என்னுடைய தோழியே, இதே கிருஷ்ணன் இங்கே இருக்கிறாரு. கிருஷ்ணா வந்து குருஷேத்திரம் வந்திருக்கார், ராஜா வேஷத்தில் வந்திருக்கார். ஸோ இந்த ராஜா வேஷத்தில் வந்திருக்காரு இவர். இந்த கிருஷ்ணா எனக்கு வந்து பிடிக்கல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே, எனக்கு எந்த கிருஷ்ணா தான் பிடிச்சிருக்கு? புல்லாங்கல் வாசிட்டு யமுனா நதிக்கரையில் இருந்துட்டு அதை வாசித்து கூப்பிடுவார்ல நைட்டு, அப்போ எல்லாம் போய் இது பண்ணுவோம்ல, அவருடைய சங்கத்தில் இருப்போம்ல, அதுதான் எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. 5th நோட்டு அந்த புல்லாங்கல் அவர் வாசிச்சார்னா எல்லா உயிரினங்களும் அதில் மயங்கிடுவாங்களாம். எல்லாருமே அந்த நோட்டை வந்து அந்த வீணை வந்து ஃப்ளூட் வாசிக்கும் போது எல்லாருமே என்ன பண்ணிடுவாங்க, அதை கேட்டு மயங்கிடுவாங்க. ஸோ அந்த ஒரு கிருஷ்ணா தான் எனக்கு முரளிதரா, வம்சி முரளிதரா கிருஷ்ணா, அவர் தான் வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஏக்கம். இந்த ஏக்கம் தான் ரத யாத்திரை. ஓகே, அந்த கிருஷ்ணரை அப்படி பிருந்தாவனம் கூட்டு போகிறோம். அது நினச்ச உடனே அது இந்த பாஸ்ட் டைம் கேட்ட உடனே கிருஷ்ணருக்கு கையெல்லாம் உள்ளே போயிடுச்சு. பலராம கை உள்ளே போயிடுச்சு, சுபத்ராவுக்கும் அவங்களுக்கு கை உள்ளே போயிடுச்சு. இதான் ஜெகநாத பல்தேவ் சுத்தம். ஓகே, இந்த மாதிரி ஒரு அருமையான ஒரு பாஸ்ட் டைம். ஓகே, ஹரே கிருஷ்ணா. டைம் ஆகிடுச்சு. 77 பார்க்குறோம் இல்லையா, 76 பேர் பார்த்துருக்கோம். ஏதாவது கேள்வி இருந்தால் கேட்கலாம், நம்ம பாயிண்ட் ஷேர் பண்ணலாம். ஓகே, அடுத்த கிளாஸ் நல்லா பாயிண்ட் ஷேர் பண்ணிக்கலாம். ஏதோ கேள்வி இருக்கா ஆசினி? ஓகே, பாயிண்ட் ஷேர் பண்ணலாம். இப்போ ஈஸ்வரி ஜெயஸ்ரீ மாதிரி சொல்லுங்கள் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா பிரபு, ரொம்ப ரொம்ப தேங்க்யூ பிரபு. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. 10 ஆதி லீலை தான் மிஸ் பண்ணிட்டேன், இதாவது கிடைச்சது சந்தோஷம். ஆதி லீலை வீடியோ லிங்க் வச்சிருக்கோம், நீங்க பார்க்கலாம். பட் ஆனால் உங்களுக்கு மோனோட்டஸா இருக்கும். நீங்க படிச்சீங்களா? இது முடிச்சிட்டு அதுக்கு அப்புறம் பார்ப்போம். சரி, ஓகே. தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா. ஓகே, இப்போ நம்ம பாயிண்ட் ஷேர் பண்ணலாம். ஈஸ்வரி ஜெயஸ்ரீ மாதாஜி மாதாஜி இருக்கீங்களா? ஈஸ்வரி ஜெயஸ்ரீ மாதாஜி மியூட்ல இருக்கீங்க. ஓகே, மியூட் இருக்க முடியல. பிருந்தா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. பிருந்தாவன கோபியர்கள் துவாரகையின் ஐஸ்வர்யத்தை விரும்பல, பகவான வந்து எப்பயாவது பிருந்தாவனத்துக்கு கூட்டிட்டு போகணும்னு அந்த எண்ணத்துல தான் இருந்தாங்க பிரபுஜி. அதான் அவங்களுடைய எண்ணமே, எப்படியா மகானை கூட்டு போயிடணும். ஓகே, வெரி நைஸ். இதுதான் ரத யாத்திரை பர்பஸே. நம்ம நான் வச்சுக்கணும் ரத யாத்திரைக்கு போய் நம்ம ரதம் எடுத்தோம்னா கூட ஜெகநாதர் பலதேவ சுபத்ராமாவை கூட ரதம் எடுக்கிறோம் இல்லைங்களா பிரபு? அவங்க அப்ப வந்து ரதம் வந்து நம்ம பிருந்தாவனத்துக்கு எடுத்துட்டு போறாங்க. நம்மளோட எண்ணங்கள் அப்படி இருக்கணும். கரெக்ட். ஐயோ செப்பலை காணமே, செப்பல் போச்சே, இதையே நினைச்சிட்டு இருக்கிறாங்க. நிறையா ஆரம்பிச்சது முடியுற வரையும் செப்பலை காண செப்பல் நிறையா அடிக்கடி ஜனநாதர் பார்த்துக்கணும். திருப்பி பார்த்துட்டு கையை தூக்கணும். பிரபாதர் என்ன பண்ணாலும் அது எப்படியும் நம்மளும் பண்ணணும். பிரபாதர் அடிக்கடி திரும்பிப்பார், ரதத்தை பார்த்து கை தூக்குவார், அப்படி குதிப்பார். பெண்கள்லாம் என்ன பண்ண, மாதாஜிஸ்லாம் வந்து அப்படி கையை தூக்கலாம், அப்புறம் திருப்பி கரை பிடிச்சிருக்கலாம். இந்த மாதிரி நம்ம அந்த மூட்லேயே தான் வரணும். ஓகே, அது ஆர்கனைஸ் பண்ணுறது நிறைய பேர் இருப்பாங்க. நம்ம என்ன பண்ணுறோம், அதோடைய யூட்டிலைஸ் பண்ணுறோம் நம்ம. ஓகே, அவங்கெல்லாம் ஆர்கனைஸ் பண்ண என்ன பண்ணுறோம், நம்ம வந்து ஜனநாத பார்த்து ரசித்து ரதத்தை இழுத்துட்டு போகிறோம். தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. சரோஜா. ஹரே கிருஷ்ணா. சரோஜா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரிதாஸ் தாகூர், ஸ்ரீல ரூப கோஸ்வாமி, ஸ்ரீல ஜனார்தன கோஸ்வாமி 3 பேருக்கும் ஜெகநாதர் கோயிலுக்குள்ள நுழைய அனுமதி இல்லாம இருக்கு. அப்போ வந்து பகவான் ஜெகநாதரா சைத்தன்ய மகாபிரபு அவங்க 3 பேரை அவங்க வெளியில வந்து உப்பல குஹா அப்படிங்கிற அந்த நிகழ்ச்சிக்கு முன்னாடி அவங்களையே நேரா போய் பாக்குறாரு. கோயில்ல இருந்து வெளியே வந்து அவருடைய உருவமா போய் பாக்குறாரு. அதனால நம்ம வந்து எந்த கோயிலுக்குள்ள அனுமதி இல்ல அப்படிங்கிற அந்த கவலையெல்லாம் படவே வேண்டாம். நம்ம பகவான் மேல பக்தி இருக்காரு, அதை நம்ம பாத்துக்கலாம் அப்படிங்கிறாங்க. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மேடம். ஹரே கிருஷ்ணா. ஆஸ்தி உனக்கு பாயிண்ட்ஸ் இருக்கா? யோசிக்கணும். ஓகே, வாங்கி பரவாயில்ல. சாந்தி இல்லை. ஈஸ்வரி ஜெயஸ்ரீ மாதாஜி மீட்டு எடுக்க முடியுதா அவங்களால? ஈஸ்வரி ஜெயஸ்ரீ மாதாஜி. ஓகே. சத்யா மாதாஜி. 75. Hare Krishna Prabhu. Chaitanya Mahaprabhu singing this song, Sita Prananatha. ஆமா, சீதா பிராணநாதா. கரெக்ட், பராணநாதா. அதை வந்து அடிக்கடி பாடலாம் நம்மளும். ஓகே, மோரா பிராணநாதா கிருஷ்ணா, மோரா பிராணநாதா என்னுடைய பிராணநாதன் அப்படின்னு சொல்லி இன்னொருத்தர் பாடுவார். இந்த மாதிரி டிடி மூலம் எல்லாம் பாடலாம். என்னுடைய பிராணநாதனே. இதில் ஒரு டிவோடி எனக்கு சொல்லி கொடுத்தாரு. ஹரே கிருஷ்ணா பிரபு. தேங்க்யூ பிரபு. தேங்க்யூ. தேங்க்யூ பிரபு. ஹரே கிருஷ்ணா.
இதில் ஒரு டிவோடி எனக்கு சொல்லி கொடுத்தாரு. திவ்ய மங்களமூர்த்தி திவ்ய மங்களமூர்த்தி குண கல்யாண சம்பன்ன குணகல்யாண திவ்ய மங்களமூர்த்தி குணகல்யாண சம்பன்ன ஸ்ரீ ராதாகிருஷ்ண லலிதா விசாகாய நமோ நம. ஓகே, இந்த மாதிரி டிடியை பார்க்கும்போது நம்ம சொன்னால் எழுதுன்றாங்க. அனந்த குண கல்யாண அனந்த குண கல்யாண அனந்த கல்யாண குண சம்பன்ன அனந்த குண கல்யாண சம்பன்ன ஸ்ரீ ராதாகிருஷ்ண லலிதா விசாக நமோ நம. திவ்ய மங்களமூர்த்தி அனந்த குண கல்யாண சம்பன்ன ஸ்ரீ ராதாகிருஷ்ண லலிதா விசாக நமோ நம. கரெக்ட் தானே? அனந்த குண கல்யாண கரெக்ட் தானே? ரெண்டு மாத்திக்கலாம். பிரபு ஸ்ரீ ராதாகிருஷ்ண லலிதா திவ்ய மங்களமூர்த்தி திவ்ய மங்களமூர்த்தி திவ்ய மங்களமூர்த்தி அனந்த குண கல்யாண சம்பன்ன ஸ்ரீ ராதாகிருஷ்ண லலிதா விசாக நமோ நம. நமோ நமஹங்கிறது ஐ எம் யுவர்ஸ், நான் உன்னுடைய அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி டிடியை பார்க்கும்போதெல்லாம் சொல்கிறாங்க. ஓகே, தரிசனம் பண்ணும்போதெல்லாம் இந்த மாதிரி சொல்லிக்கணும் நம்ம. ஓகே, அது மாதிரி சொன்னோன்னா நமக்கு அந்த நான்ற எண்ணம் போயிட்டு நான் கிருஷ்ணனுடைய அந்த மாதிரி வந்துடும். ஓகே, அதுக்காக அது மாதிரி சொல்கிறாங்க. ஓகே, தேங்க்யூ மாதாஜி. பிருந்தாமதி நீங்கள் பிருந்தாமதி சொல்லிட்டாங்கல்ல, சொல்லிட்டீங்களா மாதாஜி? பிருந்தாமதி சொல்லிட்டீங்க. மலையாள பிரபு சொல்லுங்க. இருக்காரா? கொடுங்க. ஓகே, மலையாள இவர் எல்எஸ்ஏ மாதாஜி வீட்டில் போட்டாங்க. ஹரே கிருஷ்ண மாதாஜி. தண்டா என்றால் கம்பு என்று பொருள். கம்பு எவ்வாறு நேராக விடுகிறதோ அவ்வாறே ஒருவர் தம்மை காட்டிலும் பெரியவர்களின் முன்பாக விட்டு உடலின் 8 அங்கங்களுடன் அவரை நமஸ்கரிக்கும் போது அது தண்டவத் செய்கிறார், தண்டம் சமர்ப்பிக்கிறார் என்று அறியப்படுகிறது. சில நேரங்களில் நாம் தண்டவத் என்பதை பேச்சில் மட்டும் சொல்கிறோம், ஆனால் உண்மையில் விழுவதில்லை. எப்படி பார்ப்பினும் தண்டவத் என்றால் தம்மை விட பெரியவர்கள் முன்பாக ஒரு கம்பை போன்று விழுவது என்று பொருள்படும். தேங்க்யூ மேடம். ஹரே கிருஷ்ணா. ஸோ தண்டவத் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, ஈஸ்வரியேஷன் மாதிரி எடுத்துட்டீங்களா நீங்கள்? இப்போ மீட் எடுக்க முடியுதா உங்களால? ஏன் போயிட்டாங்க நினைக்கிறேன். மலையாளம் சொல்லுங்க. ஹரே கிருஷ்ணா பிரபு. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் நேருக்கு நேர் பார்ப்பதை காட்டிலும் அவரது பிரிவை எண்ணுவது சிறந்ததாகும்னு சைத்தன்ய மகாபிரபு சொல்றாரு. ஹரே கிருஷ்ணா. பிரிவை விப்ரலம்ப சேவை தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, அது பகவான் சொல்றாரு. ஓகே, ஹரே கிருஷ்ணா. இப்போ நமக்கு அடுத்த கிளாஸ் இருக்கு இல்லையா? இப்போ ஒரு 5 minutes ரெஸ்ட் எடுத்துக்கலாம். சதா இந்த 1 பாயிண்ட் இருக்கா? இல்லை அதானே. இப்போ 6:45 திருப்பி நமக்கு ஸ்லோகம் கிளாஸ் இருக்குல்ல, ஸ்லோகம் கிளாஸ் யாராலும் முடியுதோ அட்டன் பண்ணலாம். திருப்பி நான் இந்த போடுறேன். மீட்டிங்கில் இருக்கவங்க இருக்கலாம், நீங்கள் திருப்பி ஜாயின் பண்ணலாம். ஓகே, ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ வெரி மச். வாஞ்சா கல்பத்ருபஸ்ய கிருபா சிந்தேப்ய வச்ச பதிதானாம் பாவேப வைஷ்ணவேபரம். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா.